பாட்டில் பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்க. ஆமாண்டா. அது போல வாங்கி கொடுத்து நாட்டை கெடுக்கிறவங்க எங்கேயோ கெடுக்குறாங்க. நாட்டை வந்து நான் கெடுக்கல. நீங்க கெடுக்கல. 400 500 பேர் இருக்காங்க. 4 பேர் திருடுவாங்கன்னு சொல்லிட்டு ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் 4 ஏடு படிச்சுட்டு அவங்க வீட்டுல விட்டு எங்க பொண்டாட்டி தான் ஊராங்கிட்ட விட்டு வந்துட்டோம். ஆமா உன் பொண்டாட்டி எங்க விட்டு வந்துற? என் மாடு பத்துன்றா. என் மகன் வராது ஊர்ல விட மாட்டான். என் மாடு உள்ள விட்டு வேட்டா போட்டு வந்து யாருமே வெளியிட்ட போய் திறக்க மாட்டாங்களா? அப்படியே சண்டை சேர்ந்து போவோம். 4 பேர் திருந்தோம் சொல்லிட்டு நாட்டை திருத்திட்டு வருகிறோம். நாட்டை திருத்துறீங்க. நாட்டை ஒண்ணு நான் ஜே போட்டு கெடுக்கல. சரி போடு. மகாராஜா வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லவனாக வல்லவனாக வாழ கடவுளே. மகாராஜா வணக்கம். நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும். மகாராஜா வணக்கங்க. வாழ்வில் பாக்கியம் 16 குறைவில்லாமல் பெற்று நீடூழி வாழ கடவுளே. 16 ஒரு புள்ள 16 செல்வங்கள். ஆமாண்டா 16 செல்வமும் வாழ்வில் குறைவில்லாமல் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று பெருமாறியான அவனை மந்திரியா இல்ல நீ என்ன மந்திரியா? அதான பின்ன பார்த்த நீ மந்திரி. யாரு அப்படியே நில்லு. முட்டாள பைத்தியக்காரா ஏண்டா இந்த நாட்டுக்கு மன்னன் தானே நாங்கெல்லாம் வந்தோம் வணங்க வச்சோம் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வாழ்னு உயர்வாழ் ஆசீர்வாதம் அதை விட்டுட்டு ஏன் மகாராஜா நீ எப்ப அவன் கோட்டையில போய் கடைக்காரன் அவன் பரவாயில்ல உனக்கு நாடக பெரிய நாடகம் பேச அதோட பேசு அம்மா மாரி நாடகம் ஒரு மாடம் உலகத்துல எழுதி வச்சிருக்கோம். ஒரே ஆள் பார்த்துக்கணும் யாரும் தேவையில்ல. ஆமா
வாங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். மகராசனாக நீடுழி வாங்கிரி. தெலுங்குல பேசுறான். பலாபற்ற கோத்திரத்தை சேர்ந்தவன். பல கோத்திரம் மாட்டுக்கு பலாபற்ற கோத்திரம். சரி, வீட்பார்த்தையில் வணக்கம். அண்டா சபைக்கு வணக்கம். ஐயா இந்த சபையை உருவாக்கி பார்த்தார். எப்படி விளக்கம்? இதே பெருத்த தேவ சபை, மகாலட்சுமி கடாட்சியப்படுத்திய சபை. இந்த அழகான திருச்சபையிலே யார் யார் அமர்ந்திருக்கிறார்? அது மாதா பிதா குரு தம்பி, அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இது ஏதாவது உனக்கு புறம் புரியுதா தம்பி? உலகத்துல எல்லா மதத்துக்கும் அவங்க மதம் சார்ந்த ஒரு புனித நூல் இருக்கு இல்லையா? நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கலாம், அதுக்கு பேர் தான் பகவத்கீதை. நம்ம இந்து மதத்துடைய புனித நூல். இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கொண்டால் அவங்க மதத்துக்கு குரான் புனித நூல். அதோ கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பைபிள். ஆனா உலகத்துல எத்தனையோ மதம், எத்தனையோ சைவ சாமத்தை, அப்படி எத்தனையோ இனம் இருக்குது, எத்தனையோ மொழி இருக்கு, எத்தனையோ ஜாதி மதங்கள் இருக்கு. ஆனால் அத்தனைக்கும் தனித்தனியா ஒவ்வொரு நூல் இருக்கும். ஆனால் உலக நாடுகள் அனைத்தும் ஒருமிக்க ஏகோபித்த மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே நூல் உலக பொதுமறை நூல். அதுதான் திருக்குறள் இல்லையா? 1330 குறள், 7 சீரு, மேல 4 சீரு, கீழே 3 சீரு, 1.25 வரி. அந்த வரியை ஒழுங்கா நம்ம மனப்பாடம் பண்ணி அதுக்குண்டான பொருள் சொல்ல தெரியாது இல்லையா? அப்பேற்பட்ட திருவள்ளுவர் வள்ளுவ பெருமான் அவர் தெரிவித்திருக்கிறார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இந்த பூமி தாய் இருக்கே, எத்தனையோ துன்பத்தை செய்யறோம், காரி துப்புறோம், சிறுநீர் கழிக்கிறோம், மலம் கழிக்கிறோம், நோன்றோம், மண்வெட்டி எடுத்து வெட்டுறோம், வெடி வச்சு கிளப்புறோம், மூத்திரம் ஊடுறோம், நான் எவ்வளவு நாகரிகமா சிறுநீர் கழிக்கிறோம், மலம் கழிக்கிறோம், நான் சொல்ற அநாகரிகமா பேசுறேன். மாதிரி இருக்கிறதுலே அசிங்கப்பட்ட பையன். அப்படி இந்த பூமி தாயை எவ்வளவு நம்ம கொடுமை செய்தாலும் என்னைக்காவது இந்த பூமி தாய் கோதித்ததுண்டா? அப்படி கோதிக்குமானால் ஒரு சனத்தில் கீழ்மண் மேல்மண் ஆயிடும். உல வச்சு சோறாக்கனா சோறு கொதிக்குமாறு உல அந்த மாதிரி கொதிச்சு நம்ம இருந்ததுக்கு உண்டான இடமே தெரியாது, தடமும் தெரியாது. அப்படி எவ்வளவு துன்பத்தை செய்தாலும் தாய் மேல் பிள்ளை எட்டி உதைத்தாலும் ஆனா தாய் கோச்சிக்க மாட்டாங்க. அதை போல் இந்த பூமி தாய் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவு பொறுமை. அப்படி இந்த பூமி தாய்க்கு சமமாக பொறுமை காத்திருக்கக்கூடிய சபையில் உள்ள அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் கிடையாது, திருவள்ளுவருக்கு சமமானவர்கள், கல்வியை கற்றுணர்ந்த தனவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தாய் தந்தமார்களுக்கு, கற்றறிந்த கன தனவான்களுக்கு, நம்மை விட நாடக பேராசங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அன்னையுடைய பாதத்திற்கு நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்தில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. கமலோகார் அனைவருடைய பாதத்திற்கு, நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய பாதத்திற்கு உங்கள் இருவருக்கும் சிறியவன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம், நீ யாரு, எந்த ஊரு, உன் பேரு, ஆளு பார்த்தா அம்மா வாயில பூய்த்திரு. நிக்கிறியே இவ்வளவு ஓரம் நிக்கிறாரு சொல்லு. அம்மா ஓரம் நிக்கிறீங்க. விளக்கம் சத்வத்மணி துரியாணி தோபந்தே
முடியும் யாருக்கு வணங்க முடியும் கையில தரத முடியும் பொண்ணுங்கள் இதுவெல்லாம் துரியோதன மெண்டல் கடைசியா ஒண்ணு சொன்னா கடைசியா பத்தி பத்தியா பண்ணி மேய்ச்சிருக்கேன் அவனுக்கு நீங்க எடுத்து பண்ணியாட வைக்கிற அது பேர் பட்டி பட்டியா கிடையாது பத்தி பத்தியா பத்தி என்றால் ஒரு பத்தி என்பது ஒரு அணி அணி அணியாய் அப்படி சொல்ல இருக்கு தமிழ் தம்பி ஒரு வார்த்தைக்கு 9 அர்த்தம் இருக்குது இல்லையா தமிழ் தங்க கம்பி எப்படி வேண்டுமானாலும் வளைக்கலாம் அப்பேற்பட்ட தமிழ் அதனால பட்டி என்று சொன்னால் தமிழிலே அணி என்று பேர் அணி அணியா படைகள் அணி அணியாக நெருங்கி வர வேண்டும் அப்படின்னா பத்தி பத்தியா சேனைகள் சுதந்திரம்னா 4 வகை சேனை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இப்படி 4 வகை படைகளும் துரியோதன மாமன்னன் புறப்பட்டு வெளியே வந்தார் அப்படி அணி 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 நான் அப்படி பத்தி பத்தி எங்க கொண்டு அவங்க அப்புறம் அந்த புத்தகம் வரும் அர்த்தத்தை அனர்த்தமாக பாரு அப்படி கையிலே தண்டனாக முடியும் யாருக்கு வணங்க முடியும் இந்தியாவட்ட மாலையை தோடு 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 அண்டி ஓட்ட மாலை சும்மா தோடு 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 யாருக்கு வணங்க முடியும் கையில தண்டனை முடியும் பூச்சக்கர குடியும் வணங்க முடியும் சாகரன் பூலோக இந்தியன் அப்பேற்பட்ட இந்த துரியோதன மாமன்னன் என் தாயா தந்தையா நான் எப்படி பிறந்தோம் அந்த பிறந்த ஒரு வைபவ நிலை அது தெரியாது தம்பி மன்னனுக்கும் அப்படி தம்பி திருநாட்டு மன்னனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் நாங்க ஒன்றல்ல இரண்டல்ல இந்த துணியன் முதல் மிகுந்தன் வரை 100 எப்படியா பண்ணுவாங்க எப்படியா எப்படி அவங்க அப்பா பாரு அவுட்டு கோமரத்தை கட்டாத புள்ள கொடுத்துருக்கோம் கட்டா புள்ளைங்க 100 புள்ள அவங்க அப்படா பாரு என்னடா வேலைக்கு அவங்க தாய் தேவடுங்க எப்படி எந்த வேலை கிடையாது அவங்க அம்மா ஆக்கவோ இவங்க அப்பா ஏய் போட்டு சாப்பிடுவோம் அப்படி 100 பேர் சுத்தமா 100 ஆண் பிள்ளை ஒரு அப்படியே போறீங்க என்னடா 100 ஆண் பிள்ளை ஒரே ஒரு பெண் மொத்தம் 101 பிள்ளைகள் தம்பி ஒரு தாயோட வயிற்றிலே நீ எத்தனை மாதம் வைத்து பிறந்த ஆமா எங்க அப்பா போய் எங்க அம்மா கண்டுபிடிச்சு அவருக்கு இன்னி நான் உன்னை கேட்ட கேள்வினா எத்தனை மாசம் கழிச்சு தானே பிறந்தேன் இது யாருக்கும் தெரியாது உலகத்துல 300 நாள் கிடையாது உலகத்துல எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது 3 12 36 மாத கர்ப்பமாக என் தாய் காந்தாய் 36 மாதம் எல்லாம் போயிட்டு 10 மாசம் தான் ஆனா இவங்க அம்மா மட்டும் 3 வருஷம் சரி வந்துக்கிறாங்க எங்க அம்மா என்ன ஆடா மாடா என்ன குடும்பம் உனக்கு சக்கர போகலாம் அப்படி 32 36 மாத கர்ப்பம் அப்படி இருக்கும் போது எங்க சித்தப்பா இருக்கார் பாரு பாண்டு மகாராஜனுக்கு அடர்ந்த கானகத்திலே அமுதந்த மகாமுனிவர் ஆசிரமத்திலே குருத்தீர்த்த மரத்தடியிலே அந்த ஊமா பையன் தருமன் பிறந்து விட்டார் அப்படி என்ற செய்தி தாதிமார்கள் மூலமாக என் தாய் காந்தாரி காதிலே விழுந்தது அப்ப எங்க அம்மா பார்த்தாங்க அத்தனல் துயரமல்ல அருந்தல பல நாள் மைந்தல் பெற்றடல் குந்தி என்று இங்க பேரூர்
உரைக்க கேட்டு உத்தமை பொறாமை கல்லால் இந்த உதிரமும் குழம்புமாகி தன்னை வாக்கியத்தால் அந்த வாக்கியமும் பொய்யாகுமோ? இந்த டெல்லியாகத்தாபுரத்துக்கு இந்த சந்திரகுல பரம்பரைக்கு முந்தி முதலாக வந்த மருமகள் நாம ஆயிடுச்சு. நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நம் மன்னருக்கு பிற்பாடு இந்த டெல்லியாகத்தாபுரத்தை மணிமுடி சுட்டி அரசாலும் என்று நினைத்தேன். ஏன்னா சந்திரகுல பரம்பரை மரபுப்படி முதல் வாரிசு யாரோ அவர்களுக்கு தான் சுட்டி வைப்பார். எப்படி அந்த பழக்கம் வந்தது? மயிலினம் இருக்கு பத்தியா, எத்தனையோ முட்டையிடும். ஆனா எல்லா முட்டையும் குஞ்சு பொறித்தாலும் அந்த முதல் முட்டையை வெடித்துக் கொண்டு எந்த ஒரு மயில் குஞ்சு வெளியே புறப்படுகிறோம் அதுக்கு மட்டும்தான் தலையிலே கொண்டே இருக்கும் மயிலினம். அதை போல் முதல் வாரிசுக்கு இந்த அனந்தாபுரி பட்டணத்தை மணிமுடி சுட்டி வைப்பார்கள். அப்படி என்று இருந்தோமே நமக்கு பிற்பாடு வந்த உலகத்தில் அரசுக்குரிய பிள்ளையை கனகத்திலே பெற்றிட்டாலே நாம் என்ன செய்வது? இது பிள்ளையோ மகோதர கட்டியோ பெரும் பூதமோ நம்மை கொல்ல வந்த யமனோ அப்படி என்று பொறாமை எண்ணத்தை மனதிலே கொண்டு இந்த மனதை கல்லாக்கி கொண்டு இருகரத்தை மூடி இந்த கர்ப்பத்தின் மீது அப்படி இடித்த உடனே அந்த கருவாகப்பட்டது கலைந்து உதிரம் அப்படி இட்ட உடனே அந்த கருவில கலந்து அப்படியே உதிர ஆறாக சாய்ந்தது. உங்க கண்ணுக்கு ஒரு கண்ணு புடிக்கிட்டா எப்படி தண்ணி புடி அடிக்கிறதோ அந்த மாதிரி புடி அடிக்கணும் மோட்டர். எங்க அம்மா ஒரு ஏரியா குழந்தை கூட கிடையாது. 700 டேமாடா எங்க அம்மா இல்ல ஒரு பாவனங்க எங்க அம்மா அப்படி இடித்த உடனே இந்த உதிரமாகப்பட்டது ஆறாக சாய்ந்தது. அப்ப இந்த மகாபாரத்தை எழுதினாரே வேதவியாசர் பார்த்தன் மூலாதி ஓட்டாட்டமாக ஓடி வந்து அம்மா காந்தாரி அவசரப்பட்டு விட்டாயே, ஆத்திரப்பட்டு விட்டாயே, 100 மாதம் கழித்து இந்த கருவாகப்பட்டது சுகப்பிரசவமாக பிறந்திருந்தார். இந்த அவனை மத்தார் தேசத்திலும் அவனை வெல்லவோ கொல்லவோ ஒருவரும் கிடையாது. ஒரு குடியின் கீழ் ஆட்சி செய்திருப்பார். அப்பேற்பட்ட கருவை இப்படி கலைத்து விட்டாயே அப்படி என்று ஓட்டாட்டமாக சென்று ஒரு குழவர் வீட்டுக்கு சென்று ஒரே முன்னா குழவர் வீணா அப்படி 100 மண்பாண்ட கலைகளை கொண்டு வந்து அந்த உயிர்களை எல்லாம் வாரி 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 இருக்கிறார். கரிசாந்தி தூசு துப்பு அந்த கோலெல்லாம் வாரி அதை ஒரு பாண்டத்தில் அம்மா காந்தாரி ஒரு கோழி எப்படி முட்டை அடகாக்கிறது அதே போல அடகாக்க வந்தால் இந்த குழந்தைகள் அனைத்து பிறக்கம் அப்படி என்று தெரிவித்தார். முதல் பாண்டத்தை வெடித்துக் கொண்டு இந்த துரியோதன மன்னன் நான் அப்படி நான் பிறந்த உடனே என்னென்ன அதிசயம் நடந்தது? வானத்திலிருந்து எலும்பு கூடு ஓடு ரத்தம் மழை பெய்தது. அது மட்டும் கிடையாது, காற்று நரி நாய் எல்லாம் ஊளையிட்டது. அதுவரையிலே இந்த பூமியில் உள்ள எந்த ஜீவராசிக்கு விஷம் என்பதே இந்த துரியோதன மன்னன் என்னைக்கு இந்த புவியிலே பிறந்தேனோ அப்பவே இந்த புவியில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் விஷம் அது மட்டும் கிடையாது தம்பி. அப்ப என் அப்பா பார்த்தார், நீண்ட காலம் கழித்து ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது, நல்ல வேலையில் பிறந்திருக்கா பிறந்திருக்கா அப்படி ஜோதிட கணிதம் செய்து பார்த்தார். அப்ப ஜோதிடர் சொல்லினே வரார், இந்த குழந்தைக்கு எந்த ஒரு குறை என்பது இருக்காது, செல்வந்தனாக இருப்பான், சக்கரவர்த்தியாக வாழ்வான். ஆனால் ஒன்று, இந்த பூமியில் உள்ள நரன்களை எல்லாம் மடித்து தானும் இறப்பான். அதனால் எனக்கு முதல் பெயர் பூச்சக்கர குடையோடு நஞ்சாவட்ட மாலை சந்திரவட்ட குடை. ஆமாண்டா, இந்திரனுக்கு நிகரான ஆட்சி பெற்றேன், யமனுக்கு நிகரான சமயம் பெற்றேன், சந்திரனுக்கு ஒப்பாகிய குடையை பெற்றேன். இந்த தரணி மன்னர் வணங்கிடவே செங்கோலை துரியோதன மன்னன் பூலோக இந்திரன். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு பாண்டமாக இந்த துரியன் முதல் நிகழ்ந்த வரை 100 ஆண் பிள்ளை, துச்சனை என்று ஒரே ஒரு பெண் அப்படி பிறந்து சித்தப்பா பிள்ளை 105 பேர். அப்ப 105 பிள்ளைகளும் அகத்தாபத்து வீதியிலே விளையாடி கொண்டிருந்தோம். ஒரு தினத்திலே ஒரு பெருத்த பலாக்கடை கொண்டு வந்து ஆளாகிய கண்ணன் கொடுத்தார். பிள்ளைகளை அறுத்து சாப்பிடுங்க. ஆய் சைலன்ட் இரு இருங்க
அப்படி அப்ப அந்த பலாக்கனி அறுத்து அது உள்ள சொலைகளை எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துனே வந்தேன். எல்லாம் சாப்பிடக்கூடிய நேரம் கட்டி போயிருக்காம திருட்டு தேவடியா பையன் கண்டவனும் பண்ண பையன் ஏமாடி பண்ண பையன் யார சொல்றீங்க? ஐவ ராஜாக்களை கேக்குறேன். அப்படி சொல்லு. ரெண்டு மணி தானா? அப்படி அவன் என்ன பண்ணா? அடியா துரியோதனா ஒருத்தர் கூட சாப்பிடக்கூடாது. டேய் நீங்க 5 பேர், நீ எனக்கு பெரியப்பா பிள்ளை, நீங்க 100 பேர், நான் உனக்கு சித்தப்பா பிள்ளை, நாங்க 5 பேர், பங்காளி தாய் பிள்ளையானாலும் 105 சொலையில 52 சொலை சரிபாதி பிரிச்சு கொடுறான்னு கேட்டானே. கேட்கலாமா தேவடியா பையன் பஞ்ச பணாதிகள் அப்படி கேட்ட உடனே பார்த்தானே என்னடா இது சாதாரண பலா சொல இதுக்கே சரிபாதி பாகத்தை ஐவர் ராஜாக்களை உயிரோடு விட்டார். பிற்காலத்திலே நெல்லையாக அர்த்தாபுரமும் 66,000 வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு, சதுரத்துக்கு சதுரமான நாடு, மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் வீடு. அப்பேற்பட்ட நாட்டில் ஐவர் ராஜாக்களை உயிரோடு அப்ப உயிரோடு விடக்கூடாது. அப்படி என்று என்ன சூழ்நிலை செய்தார்? அப்படி ஐவராஜாக்களை எப்படியாகிலும் ஒழித்து கட்ட வேண்டும். அப்படி என்று ஒன்றல்ல இரண்டல்ல 1 கோடி சூதுகள் செய்தார். படுத்து தூணாக பார்ப்பாய் அதுல கொடிய விஷமுள்ள பாம்புகளை எல்லாம் ஆழகால விஷமுள்ள பாம்புகளை எல்லாம் விட்டார். அந்த பாம்பு கடிக்க 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 அந்த விமஜானம் உடம்பு தான் முருங்கேறிச்சே தவிர ஒரு நாள் சாவல. அப்படி மூட்டை பூச்சி அடிச்சுன்னா சிகரமாரினா போச்சு. இரும்பு கம்பிகளை கொண்டு வந்து கைய காலை கட்டி கங்கிலே உருட்டி தள்ளி எப்படியா போய் சத்தானா ஒரு மாறாட்டம் வரலையே. ராஜாக்க பூண்டு அத்து போலியே. ஒருத்தனுக்கு ஒரு நெஞ்சு வலி வரலையே. அப்படி வந்து ஆட்டோ அடக்குன்றாங்களே, இப்ப என்னென்னமோ வியாதி சொல்றாங்களே, அந்த மாதிரி எல்லாம் வந்து சாவப்படாதான் தேவையா பிள்ளைங்க யாடா கேக்குறீங்க? அப்படி கேளு கைவாட்டம் தானே போறா. ஓ அப்படி ஐவராஜாக்களை ஒழிக்க வேண்டும் என்று எத்தனையோ சூழ்மார்க்கங்கள் செய்து பார்த்தேன், அத்தனையும் சாகவில்லை. தம்பி அப்படி முதல் குடி கிருபாச்சாரியர் துரோணாச்சாரியர் சகலமான கிருத்தியெல்லாம் கத்திருக்கும் போது ஒரு நாள் தினத்திலே எங்களுக்கு அழைப்பு வந்தது. எப்படி நேரா பாஞ்சாலி சென்று பாஞ்சாலி திருமணம் செய்து ஐவராஜாக்களை எங்க அப்பா காலில் வந்து வீரானுங்க. யார் அந்த ஊமை பையன்? ஆமா என்னன்னு கேக்குறான். பெரியப்பா எங்களுக்கு திருமணமாகி விட்டது. ஆமா அப்படி என்று கேட்கின்றார். ஆனா அப்படி என்று 4 கட்டா கொடுக்கலாமா? எங்க அப்பாவுக்கும் மனசு மாறி தர்மம் மேல இருக்கிற பாசத்தை என்ன பண்றது? எப்படி ஆயிலும் நாடு கொடுத்துட்டா என்ன செய்வது? அப்பதான் பார்த்தேன் அப்பா அந்த ஊம பையன் கேட்கிறான். ஒரு நாடோ ஒரு வீடோ பூஜை முனநாட்டை இடம் கொடுத்தா என் கையில் இருக்க பாரு கத்தி அப்படியே கழுத்த அறுத்து. ஆமா அப்படி என்று ராஜாக்களுக்கு பாகத்தை கொடுக்க மறுத்து நாட்டை கொடுக்காமல் ஈச்ச நாட்டையும் சுண்ணாம்பு நாட்டையும் காட்டினோம். ஆமா அப்படி காட்டிய உடனே அவர்கள் என்ன செய்தார்? ஈச்ச நாட்டை அழித்து அழகான இந்திரபிரஸ்த மாளிகை செய்து எங்களுக்கு நிருபம் வருது, ராஜசூயாகம் செய்ய போகிறோம் அப்படி என்று பங்கும் பங்காளியாச்சே அப்படின்னு எங்களுக்கு அனுப்பி விட்டான். ஆனா நான் பார்த்தேன் போய் அந்த ஐவராஜாக்கள் எப்படி வராங்க, அந்த இந்திரபிரஸ்த மாளிகை பத்தி அனந்தாபுரத்து மக்கள் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பெருமையா பேசுறாங்க. அது எப்படி இருக்கும்? அந்த மாளிகை பார்க்க வேண்டும், வாழக்கூடிய வாழ்வை பார்க்க வேண்டும். அப்படி என்று போனேன். போய் பார்த்தா தம்பி வண்ணமயமான மாளிகை. வண்ணமயமான மாளிகை. ஆமா ஆனா அந்த மாளிகையோ மாறாட்டமான மாளிகை. மாறாட்டமா அந்த சூழ்ச்சி எனக்கு தெரியாது. உயர்ந்தது தாழ்ந்ததாகும். ஆமா தாழ்ந்தது உயர்ந்ததாகும். நீர் நிலமாகவும் நிலம் நீராகவும் மாறாட்டமான மாளிகை எனக்கு தெரியாது. இங்க இருந்து போய் பார்த்தேன். அப்படி வாயற்படியில
எட்டி பார்த்தா எனக்கு கப்ப பணம் கட்டக்கூடிய சிக்கலசர் 56 தேசத்து ராஜாக்கள் உள்ள உட்காந்துக்கிறான். அப்ப நான் அந்த ஆயர்படிக்கு தலைவணங்கி கேவலமா பேசுவான். வணங்காபடி சேகரன் தலை வணங்க கூடாது அப்படி என்று நிமிர்ந்த பாவனையாக சென்ற உடனே ஆயர்படி சிவரத்னம் முடி இடித்து தட்டோ அப்படி வீதம்பாரு மேலே உப்பரியில துணியை கூந்தலை விளாத்து கொண்டிருந்தாலே திரைக்கு பாஞ்சாலி அருகில் அந்த தட்டி பையன் வீம இருக்கா வைத்துக் கொண்டு கல்லீர் கல்லீர் என்று சிரித்து கை தட்டி குடிந்து வர குடன் மகனே அப்படி என்று கை தட்டி கல்லீர் கல்லீர் என்று சிரித்தார். அண்ணன் வீழ்ந்து விட்டார் என்று தமிழா 99 பேர் ஓடி வந்தார். வேடு பள்ளம் தெரியாமல் தண்ணி அசாதபடி கால தூக்கி வைப்பான். பார்த்தா மோடா இருக்கும். மோடாக இப்படி வைப்பான். தட்டாது ஓடி போய் பள்ளம் இப்படி விழுந்தாண்டு பார் பொத்து 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 100 பேர் விழுந்தான். மறுமுறை பார்த்தார். அன்பு கண்ணன் பெற்றது அப்படி என்று மறுமுறை கைத்தட்டி எளிதமாக சிரித்தார். அப்படி சிரித்த உடனே பார்த்த ராஜாக்களை இப்ப பேர்பட்ட பங்கத்தை செய்து விட்டாரே வந்து நாட்டுக்கு வந்து எங்க மாமா இருக்கார் எங்க இஷ்ட குல தெய்வம் மாமனை அழைத்து மாமா 100 பேர் பங்கப்பட்டு திரும்பி விட்டோம். ராஜாக்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும். என்ன செய்வது அப்படி என்று கேட்டேன். மருமானே துரியோதனா ஐவராஜாக்களுக்கு நீ நிருபயது மகனாகிய குமாரனுக்கு கல்யாணம் என்று லேசாக ஐவராஜாக்களை வரவழைத்தார். நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். அப்படி அவர் ராஜாக்களை வலை செய்து என்ன செய்த நான் அப்படி சூதுபகடை ஆடி ஐவராஜாக்களை வரவைத்து எங்க மாமா வைத்து சூதுபகடை ஆடி நாடு ராஜ்யம் உப்பு சட்டி வரவாடு முதல் பறித்துக் கொண்டு பாண்டவர்களை 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஞ்சாவது பிரகாரம் 16. அது எப்படி இந்த 13 ஆண்டுகளிலும் எங்கேயும் அடுப்பு மூட்டி சமைக்க கூடாது. ஆனால் அந்த ஓராண்டு அஞ்சாவது காலத்திலே இவர்தான் பாண்டவர்கள் ஒருவர் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டா மீண்டும் 13 ஆண்டு. ஆனா தேவடியா பிள்ளைகள் காட்டுக்கு சென்று 12 ஆண்டு காலம் முடிந்து போய்விட்டது. ஆனால் இப்போது அஞ்ஞாத வாசத்திலே எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கின்றார் அப்படி என்று யாராகிலும் ஒருவரை பார்த்துட்டோம்னா மீண்டும் 13 ஆண்டு காட்டுக்கு எனக்கு பிரித்த சந்தேகம் உயிரோட இருக்கிறார்களா இல்ல செத்துட்டாங்களா அப்படி என்று சபையை கூட்ட வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். அதற்காக நான் அடுத்த நின்று பானுமதி பெருந்திருவாளன் அது சீக்கிரமா